குட் மார்னிங். இன்றைக்கி லேட்டக் கிளாஸில் வந்து நம்ம 4th யூனிட்டில் அந்த லிஸ்ட் என்விரான்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஸ்பிளேடு டெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் என்விரான்மெண்ட்டில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த புல்லட்டடு லிஸ்ட்டு, நம்பர்டு லிஸ்ட்டு, கேப்ஷன்டு லிஸ்ட் இருக்குல்ல, அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதோட ப்ராக்டிக்கலை தான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் நெஸ்ட் அப் 4 லிஸ்ட் என்விரான்மெண்ட். நம்ம பார்த்துருக்குற இந்த லிஸ்ட் என்விரான்மெண்ட்டை வந்து நெஸ்டடாக பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 1ங்கிறது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, ஏங்கிறது அடுத்தது இருக்குது, அதுக்கடுத்து ரோமன் லெட்டரில் 1ன்னு இருக்குது, அப்புறம் கேபிட்டல் ஏபின்னு இருக்குது, இந்த ரோமன் லெட்டரோட 2, இந்த ஏபி, இந்த 1 2 அப்படின்ட்டு இருக்குதா. ஸோ இதை தான் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கீழே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு அவுட்புட்டில் இப்படி வந்து வராது, இது வந்து கண்டினியூடாக தான் வந்து இது மாதிரி வரும், இதை மாதிரி உள்ளே தள்ளி தள்ளி வராது. ஸோ இது வந்து ஏன் இப்படி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு டிஃபர் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு பேரு, அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டும் ஒரு பேரு, அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒரு பேரு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது ரெண்டும் ஒரு பேருன்னு டிஃபர் பண்ணி காட்டுறதுக்காக தான் இப்படி உள்ள தள்ளி கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது வந்து 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 1ங்கிறது எப்போவுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து எனுமரேட்டில் தானே வந்து கொடுப்போம். ஸோ அதனால பிகின் எனுமரேட் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஐட்டம்னு போட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் 1 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகின். ஸோ இது எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் பிகின் எனுமரேட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் லெவல் 2 அப்படின்ட்டு இருக்குது. அதாவது இதுவும் ஒரு பிகின் எனுமரேட், இதுவும் வந்து ஒரு பிகின் எனுமரேட்டா. அப்போ அந்த 2 பிகின் எனுமரேட்டையும் வந்து டிஃபர் பண்ணி காட்டணும். ஸோ அதனால வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே இதை வந்து 1 கொடுத்தா இதை வந்து ஏ அப்படின்ட்டு கொடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம மேனுவலாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ பிகின் எனுமரேட்டுக்குள்ளே ஒரு பிகின் எனுமரேட் கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியாச்சு, ரெண்டாவது ஏங்கிறத வந்து யூஸ் பண்ணியாச்சு, அதனால மூணாவது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்மால் 1 அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதை மாதிரி தான் வந்து இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நெஸ்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பிகின் எனுமரேட்டுக்குள்ளேயே 1 2 3 4 டைப்ஸ் ஆஃப் பிகின் எனுமரேட் வந்து இருக்குது. அதை மாதிரியே இன்னொரு ரூல் என்னது அப்படின்னா பிகின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எண்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரூலு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிகின் எனுமரேட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து எண்ட் எனுமரேட் அப்படிங்கிறது இங்கே க்ளோஸ் ஆயிரும். அதை மாதிரி இந்த பிகின் எனுமரேட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அதை மாதிரி தேர்ட் பிகின் எனுமரேட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இந்த பிகின் எனுமரேட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா? பிகின் எனுமரேட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பிகின் எனுமரேட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும், அது வந்து ரூல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த நம்பரிங் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது வந்து ரூல் தான். ஓகேவா? சரி. ஸோ இது இப்படி வந்து நெஸ்டடு எனுமரேட்ஸ், நெஸ்டடு லிஸ்ட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்னது இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 1ங்கிறது வந்து இருக்குது, அதுக்கப்புறம் இந்த புல்லட்டட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஹைஃபன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் நெஸ்டடில் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து கோடிங் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1ன்னு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா வந்து எனுமரேட் அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் புல்லட்டட் இருக்குதா, புல்லட்டட்னாலே நம்ம போன கிளாஸில் பார்த்தா அதை வந்து பிகின் ஐட்டமைஸ் எண்ட் ஐட்டமைஸுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஐட்டமைஸ்க்குள்ளே கொடுத்துருப்போம். மறுபடியும் வந்து பிகின் எனுமரேட்டுன்னு தான் கொடுத்துருக்குறோம், அதனால வந்து ஏ அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் பிகின் ஐட்டமைஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ ஐட்டமைஸ் கொடுத்தோன்னா புல்லட்டட். ஸோ இந்த புல்லட்டட்லேருந்து டிஃபர் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக இந்த ஹைஃபன் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா?
சரி. ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. 1 புல்லட்டட், ஏ புல்லட்டட் அப்படிங்கிறதுக்கு வந்து பிகின் எனுமரேட், பிகின் ஐட்டமைஸ், பிகின் எனுமரேட், பிகின் ஐட்டமைஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ பிகின் ஐட்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி எண்ட் ஐட்டமைஸ் இருக்கணும், பிகின் எனுமரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எண்ட் எனுமரேட் அப்படிங்கிறதும் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துல இதை மாதிரி வந்து லிஸ்ட் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ புல்லட்டட் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் புல்லட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தனியாக கோடிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா 5 ஸ்டார் பெட்டல், 5 ஸ்டார் பெட்டல் அப்படின்ட்டு ஒரு புல்லட் உண்டு, 8 ஸ்டார் பெட்டல் அப்படிங்கிற மாதிரி உண்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் புல்லட்ஸ் வந்து இன்பில்ட்டாக வந்து லேட்டக்லேயே வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து தனி கோடிங் இருக்குது. பட் இது வந்து ஸ்டாண்டர்டு கோடிங் லிஸ்ட் என்விரான்மெண்ட்டில் புல்லட்டட், நம்பர்டு, கேப்ஷன்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை இப்படி தான் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி. த இண்டென்டேஷன்ஸ் ஆர் அஃப்கோர்ஸ் நாட் நீடட். ஐ யூஸ் தெம் டு கீப் த ட்ராக் லெவல் ஆஃப் த லிஸ்டிங். ஸோ இண்டென்டேஷன்ங்கிறது வந்து தேவை கிடையாது. ஓகேவா? அதான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உள்ள தள்ளி எல்லாம் வந்து அவுட்புட்டில் வந்து வராது. ஸோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பர்பஸுக்காக தான் வந்து இப்படி வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ டைப் ஆகிறது வந்து நார்மலாக தான் வந்து டைப் ஆகும். In all three types of list environment, the item command may be followed by an optional argument. So numbered list இருந்தாலும் சரி, bulleted list இருந்தாலும் சரி, captioned list இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம வந்து /item அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த ஐட்டம்குள்ளே வந்து லேபிள் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக வந்து இருக்குது. Note that for enumerate and itemize, the resulting typography may leave something to be desired. You can change the style of the number in an enumerate environment by defining the counter as suggested in next. Style of the numbers வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாற்றிக்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகாது, நம்ம தேவைன்னா பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு கோடிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரெனியூ கமாண்ட் லேபிள் எனுமரேட் /நார்மல் ஃபாண்ட் அப்படிங்கிறத கொடுத்து ரோமன் எனுமரேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கறது மூலமாக நம்ம எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நமக்கு நம்பரிங் வேணும் அப்படிங்கிறத வந்து அசைன் பண்ணிக்க முடியும், ரீமாடிஃபை வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி. த லேபிள்ஸ் ஆர் தென் டிஸ்பிளேஸ்ட் ஆஸ் 1 2 எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லேபிள் வந்து 1 2 அப்படிங்கிற மாதிரி வரும். ரெனியூ கமாண்ட் லேபிளில் எனுமரேட்டில் வந்து ஐ அப்படின்ட்டு கொடுக்குறோமா? ஸோ ஐங்கிறது வந்து ரோமன் லெட்டர் மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஐ ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா நம்பரிங் வந்து வரும். This modification only works if you do not want to reference these items. ஆனால் இந்த ஐட்டம்ஸை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஏதோ இடத்துல ரெஃபர் பண்ண முடியாது. சில இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல by 1 by 2 அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ண முடியாது. ஸோ நம்ம பிகின் எனுமரேட், எண்ட் எனுமரேட்குள்ளே இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே ஐட்டமைஸ்குள்ளே கொடுக்கறத வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த 1 2 வந்து நம்மளால் கிராஸ் ரெஃபரன்சிங்கில் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இதை மாதிரி ரெனியூ கமாண்ட் கொடுக்கும்போது நம்மளால் அதை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா வந்து ரெஃபர் பண்ண முடியாது. If you want the reference command to work properly, you can use the enumerate package version. So அந்த packages version யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா லிஸ்ட் என்விரான்மெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் என்விரான்மெண்ட்டை பற்றினது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு வந்து இருக்குது. அந்த என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு, அது பிகின் எனுமரேட்டு, டிஸ்கிரிப்ஷன், கேப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டைல் அண்டு சைஸ் என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ் இதை பற்றியும் டீட்டெயில்டாக வந்து நம்ம 3rd யூனிட்டில் பார்த்துருந்தோம். ஸோ என்ன மாதிரியான ஸ்டைல் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது. There are several text environment that allows you to set font characteristics. They have the same name as their command declaration. For example, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து RM ஃபேமிலின்னு இருக்குது, SF ஃபேமிலின்னு இருக்குது, TT ஃபேமிலின்னு இருக்குது.
அப் ஷேப், ஐடி ஷேப், ஸ்லாண்டிங் ஷேப், எஸ்சி ஷேப், பிஎஃப் சீரீஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிடி ஃபேமிலியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பிகின் நேம் எண்டு நேம் அப்படிங்கிற அந்த கமாண்டுக்குள்ளே தான் வந்து இந்த கோடிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பிகின் டிடி ஃபேமிலின்னு இருக்குது, எண்டு டிடி ஃபேமிலின்னு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம டைப் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த டிடி ஃபேமிலி அப்படிங்கிற இந்த ஸ்டைலில் வந்து டைப் ஆகும். Remember to use the command declaration names for the environment names. That is, use rm family, not text rm. rm family அப்படிங்கிறது தான் வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் rm அப்படிங்கிறதா வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ /begin/end அப்படின்ட்டு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிகின் ஆர்எம் ஃபேமிலி, எண்டு ஆர்எம் ஃபேமிலியில் வந்து ஆர்எம் ஃபேமிலி அப்படின்ட்டு தான் நம்ம கொடுக்கணுமே தவிர டெக்ஸ்ட் ஆர்எம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேவா? சரி. இஃப் யூ ஆர் கெட்டிங் ஓவர்வெல்ம்டு பை லார்ஜ் நம்பர் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ், சேஞ்ச் ஸ்டைல் அண்ட் சைஸ், ஹாரிசான்டல் அலைன்மெண்ட் ஆஃப் எ பேராகிராஃப் இஸ் கண்ட்ரோல்டு பை ஃப்ளஷ் லெஃப்ட், ஃப்ளஷ் ரைட்டு. ஸோ ஹாரிசான்டல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது தெரியும்ல இது. ஸோ இந்த அலைன்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளஷ் லெஃப்ட் கொடுக்கணும். ரைட் சைடு வேணும்னா ஃப்ளஷ் ரைட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். சென்டர் அலைன்மெண்ட் வேணும்னா /begin center /end center அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். சென்டருக்கு ஸ்பெல்லிங் வந்து CENTER, TRE கிடையாது, TER. அதை கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ வித்தின் ஃப்ளஷ் ரைட் அண்ட் சென்டர் என்விரான்மெண்ட் இட் இஸ் கஸ்டமரி டு ஃபோர்ஸ் நியூ லைன்ஸ் வித் // கமாண்ட். ஸோ நியூ லைன் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ பிகின் சென்டர் இருக்குது, எண்டு சென்டர் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நியூ லைன் வேணும்னா வந்து ஒன்று / யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது /new line அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பாருங்கள். த சிம்பிளஸ்ட் டெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் செட் த பிரிண்டிங் ஸ்டைல் அண்ட் சைஸ். த கமாண்ட் அண்ட் த என்விரான்மெண்ட் ஹேவ் சிமிலர் நேம்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 லைனில் வந்து அவுட்புட் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி டைப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிகின் ஃப்ளஷ் ரைட், எண்டு ஃப்ளஷ் ரைட்டுக்குள்ளே தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னது அப்படின்னா வந்து எனக்கு இந்த ரைட் அலைன்மெண்ட்டு தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. லெஃப்ட் அலைன்மெண்ட்டை பற்றி பேசலை. ஓகேவா? சரி. ஃப்ளஷ் ரைட், எண்டு ஃப்ளஷ் ரைட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. பிகின் பிஎஃப் சீரீஸில் தான் வந்து சிம்பிளஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து போல்டு ஃபாண்ட்டில் வரணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி பிஎஃப் சீரீஸ் தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நம்ம /BF அப்படிங்கிற அப்சல்யூட் 2 letter கமாண்டாகவும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பிஎஃப் சீரீஸ் எண்டு பிஎஃப் சீரீஸ்க்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால போல்டு வரும். அதை ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா // கொடுத்துருக்காங்களா? ஸோ // எதுக்காக அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகணுங்கிறதுக்காகனு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் ஆட்டோமேட்டிக்காகவே இது டைப் ஆகும். இந்த கமாண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஹேவ் சிமிலர் அப்படிங்கிறது வந்து டைப் ஆயிரும். டைப் ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா ஃப்ளஷ் ரைட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ இந்த ஓரம் ஒன்று போல் வரணுங்கிறதுக்காக என்ன செய்யும் அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் அட்ஜஸ்ட் ஆகி இந்த டேங்கிறது கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதை மாதிரி நீங்கள் ஃப்ளஷ் லெஃப்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஒன்று போல் இருக்கும், ரைட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுவே சென்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா 2 ஒன்று போல் ஸ்டார்ட் ஆகி ஒன்று போல் முடியும். ஓகேவா? சரி. ஸோ நம்ம ஜென்ரலாக மேக்ஸிமம் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வேர்டில் நம்ம கொடுக்குறது எல்லாமே ஜஸ்டிஃபிகேஷனில் அதே மாதிரி தான் வந்து லேட்டக்லேயும் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
So these are the command declaration that corresponds to this environment. So style and size environmentல நம்ம ஜென்ரலாக 3 யூஸ் பண்ணுறோம். என்னது அப்படின்னா சென்டரிங் அப்படின்னு, ரேக்டு ரைட், ரேக்டு லெஃப்ட் அப்படின்ட்டு. அதாவது லெஃப்ட் சைடு மார்ஜின் போல் இருக்கணும், ரைட் சைடு மார்ஜின் ஒன்று போல் இருக்கணும், சென்டர் அலைன்மெண்ட் ஒன்று போல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டைல் அண்ட் சைஸை பொறுத்த வரையில் இந்த 3 என்விரான்மெண்ட்டு தான் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து இதில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸ்டைல் அண்ட் சைஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து ஸ்டைலுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் இருக்குது. அதை எப்படி என்னென்னலாம் ஃபாண்ட் இருக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சைஸும் வந்து நம்ம மாற்றிக்கிடலாம். ஸோ ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கமாண்டு ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தணும். அந்த ஆர்எம் ஃபேமிலி, எஸ்எல், ஷேப் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பிகின் இருந்தால் கண்டிப்பாக எண்டுங்கிறது வந்து இருக்கணும். ஸோ அதை மாதிரி இதில் வந்து சைஸில் வந்து இந்த ஹாரிசான்டல் அலைன்மெண்ட்டை பொறுத்தவரையில் சென்டர் அலைன்மெண்ட், ரைட் ஜஸ்டிஃபிகேஷன், லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னது அப்படின்னா வந்து நம்பர்டு லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதில் நெஸ்டர்டு லிஸ்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டைல் அண்ட் சைஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.